ஆர்கெஸ்ட்ரா ரெடி பண்ணாங்க, இசை கச்சேரி, இசை மலையில் நனைய தயாரா அப்படின்னு அவன் விடிய விடிய வேதனையோட நின்றுட்டு இருக்கான் பஸ் இல்லாம. நீங்க என்ன பண்றீங்க? உடனே இன்னிசை கச்சேரி வச்சிடுறது. ஏங்க இது தீர்வாங்க? தீபாவளினா எல்லாரும் ஊருக்கு போவாங்கன்னு தெரியும், விடிய விடிய மக்கள் பிரச்சனை, பஸ் இல்லை, ரோட்ல நிற்கிறாங்க. உடனே ரொம்ப அறிவாளித்தனமா அந்த ஓபிஸ்லாம் கேட்குறான், நீ ஏன் முன்னாடியே முன்கூட்டியே நீ வந்து ரிசர்வேஷன் பண்ணலை, ரிசர்வேஷன் பண்ணாமல் ஏன்டா போற அப்படின்னா, ஏன்டா வெண்ண அவன் வேலை பார்க்குறான்ல, எத்தனை நாள் லீவுங்கிறத முதல் நாள் தான் சொல்லுவாங்க. எல்லாரும் முன்கூட்டி ஏன்னா கார்பரேட்ல ஒர்க் பண்ணுறாங்க, இத்தனை நாள் லீவுன்னு டிக்ளேர் பண்ணுறதுக்கு. அவனுக்கு நாளைக்கு லீவுனா இன்னைக்கு தான் தெரியும், அவன் எங்கே போய் ரிசர்வ் பண்ணுவான்? அவன் அங்கே வர்றான்னா இப்போ ரிசர்வ் பண்ணாமல் இத்தனை பேர் வருவான், அவனுக்கும் பஸ் ஏற்பாடு பண்ணுங்கிறதான உன்னோட நிர்வாகத்திறனு. ஆனால் அத்தனை பஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணல, அங்கே என்ன தெரியுமா பண்ணாங்க? ஆர்கெஸ்ட்ரா ரெடி பண்ணாங்க, இசை கச்சேரி, இசை மலையில் நனைய தயாரா அப்படின்னு அவன் விடிய விடிய வேதனையோட நின்றுட்டு இருக்கான் பஸ் இல்லாம. அதை ஒண்ணு மீடியாக்கள்லாம் விடிய விடிய கிளாம்பாக்கத்தில் பாட்டு கேட்டு குதூகலித்த மக்கள். எப்படி விடிய விடிய பஸ் இல்லை, சரி பஸ் இல்லாம நிற்கணும்ல, அவங்களுக்கு உட்கார சேர் இருக்கா, சாப்பிட சாப்பாடு இல்லை, பிள்ளைங்களுக்கு பால் இல்லை. ஏன் அங்கே பஸ் ஸ்டாண்டு தானே வச்சிருக்கீங்க, அங்கே இருக்க கடைங்களுக்கு ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணி இவ்வளோ கூட்டம் வரும், அப்போ அவ்வளோ கூட்டத்தோட பசியோட நிற்கணும்னா போய் ஒரு டீ குடிப்பான், ஒரு சாப்பிடுவான், இல்லை ஒரு டிஃபன் வேணும், ஒரு பிரேக். என்னங்க இது கூட உங்களால் பண்ண முடியாதாங்க? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உடனே இன்னிசை கச்சேரி வச்சிடுறது. ஏங்க இது தீர்வாங்க? உங்களை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் நாங்கள் ஆர்கெஸ்ட்ரா வைக்க சொன்னோமா?